நீலகிரி, கோவை, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு நாளை மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தமிழகம் முழுவதும் 60க்கும் மேற்பட்ட சார் பதிவாளர் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. லஞ்ச ஒழிப்புத்துறை ஏடிஜிபியாக அருண் பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக அதிரடி. L&T நிறுவனம் தமிழக அரசிடையே 18,600 கோடி முதலீட்டில் 3 திட்டங்களுக்கு ஒப்பந்தம் கையெழுத்தானது. 8,200 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வகையில் முதல்வர் விஜய் முன்னிலையில் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. L&T நிறுவனம் தமிழக அரசிடையே காஞ்சிபுரம், கோவை, திருவள்ளூர் மாவட்டங்களில் 3 புதிய திட்டங்களுக்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. காட்டுப்பள்ளி L&T கப்பல் கட்டும் தளம் விரிவாக்க ஒப்பந்தம், கோவையில் மின்னணு பொருட்கள் உற்பத்தி திட்டம், காஞ்சிபுரத்தில் தகவல் தரவு மையம் விரிவாக்க திட்டத்திற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. டெல்லியில் ஜூன் 8ஆம் தேதி நடைபெறும் இந்தியா கூட்டணி கூட்டத்தில் பங்கேற்க மாட்டோம் என திமுக அறிவிப்பு. ஜனநாயகத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை துணிச்சலுடன் எதிர்ப்பதாகவும் திட்டவட்டம். தமிழகத்தின் முதல் பெண் சட்டப்பேரவை செயலாளராக சாந்தி பொறுப்பேற்பு. சட்டப்பேரவை செயலாளராக இருந்த சீனிவாசன் ராஜினாமா செய்த நிலையில் புதிதாக சாந்தி பொறுப்பேற்றுள்ளார். திருச்செந்தூர் கோயிலில் அமைச்சர் ரமேஷிடம் அர்ச்சகர்கள் 4,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற விவகாரத்தில் கோயிலின் உயரதிகாரிகள் கூண்டோடு மாற்றம். விசாரணை குழு அமைக்கவும் அமைச்சர் ரமேஷ் உத்தரவிட்டுள்ளார். மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்குகள் மாயமான சம்பவத்தில் ஒப்பந்த ஊழியர் கைது செய்யப்பட்டுள்ளார். பணத்திற்காக திருடியதாக கைது செய்யப்பட்ட ஊழியர் வாக்குமூலம் அளித்த நிலையில் பின்னணியில் உள்ளவர்கள் குறித்து தீவிர விசாரணை. சென்னை மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்க் திருடப்பட்டது தொடர்பாக விசாரணை அதிகாரியுடன் அமைச்சர் நிர்மல்குமார் ஆலோசனை. ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. ஹார்ட் டிஸ்க் மாயமான விவகாரத்தில் துறை வாரியான நடவடிக்கை எடுக்காதது ஏன் என முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கேள்வி எழுப்பியுள்ளார். மின்வெட்டு பிரச்சனைக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் வினவியுள்ளார். மின்வாரிய ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்ட விவகாரத்தில் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தினார். தூரசக்தி ஓரசக்தி என்று சொன்ன கட்சியை காப்பாற்ற முயற்சி நடக்கிறதா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பதினெட்டு ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்ட விவகாரத்தில் யாரையும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் கூறியுள்ளார். தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதிபட அவர் தெரிவித்துள்ளார். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டதை எதிர்த்தும் பொதுக்குழுவை எதிர்த்தும் OPS உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்குகள் அனைத்தும் வாபஸ் பெறப்பட்டுள்ளன. OPS தரப்பினர் திமுகவிலும் JCD பிரபாகர் தாவேகாவிலும் இணைந்ததை அடுத்து EPS தாக்கல் செய்த வழக்கு உட்பட அனைத்து வழக்குகளும் முடித்து வைக்கப்பட்டன. அண்ணாமலை புதிய கட்சி தொடங்குவது குறித்து அவரும் பேசவில்லை, தாங்களும் பேசவில்லை என நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அண்ணாமலை ராஜினாமா கடிதம் எதுவும் தரவில்லை என கூறிய அவர் தங்களுக்குள் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை என்றும் விளக்கமளித்துள்ளார். தங்களுடைய MLA தங்களுக்கு சொந்தம் இல்லை என மதிமுக MP துரை வைகோ தெரிவித்துள்ளார். MLA விவகாரத்தில் தான் கூறியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாகவும் விளக்கமளித்துள்ளார். தனி சின்னத்தில் போட்டியிடவில்லை என்ற வருத்தம் தங்களுக்கு இல்லை என மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார்.
வைகோவும் துரை வைகோவும் ஏன் இப்படி பேசுகிறார்கள் என தெரியவில்லை என்றும் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார். சென்னை திருவிக நகர் தொகுதியில் நடந்த பள்ளி கட்டட திறப்பு விழாவில் குத்துவிளக்கு ஏற்றுவதில் மேயர் பிரியா மற்றும் தவிக எம்எல்ஏ பல்லவி இடையே முரண்பாடு ஏற்பட்டது. முதல் நிகழ்ச்சியில் எம்எல்ஏ பல்லவிக்கு மேயர் பிரியா மெழுகுவர்த்தி தர மறுத்ததால் அவர் அங்கிருந்து புறப்பட்ட நிலையில் மற்றொரு விழாவில் மேயர் வழங்க முன்வந்த மெழுகுவர்த்தியை எம்எல்ஏ பெற மறுத்தார். புரோட்டோகால் படிதான் குத்துவிளக்கு ஏற்றப்பட்டதாகவும் தவிக எம்எல்ஏவை யாரும் புறக்கணிக்கவில்லை என்றும் மேயர் பிரியா விளக்கமளித்துள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள தவிக எம்எல்ஏ மற்றொரு இடத்தில் தன்னிடம் மேயர் மெழுகுவர்த்தி கொடுத்தார், அந்த இடத்தில் புரோட்டோகால் என்ன ஆனது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். யாரும் படுத்தலைங்க. எம்எல்ஏவா வந்து அந்த இடத்துல அவங்களுக்கு கார்பரேஷன் சார்பாக இன்வைட் கொடுத்துருந்தோம். 8:45 வந்து ஈவெண்ட் சொல்லியிருந்தோம். 9 o'clock தான் அவங்க ஈவெண்ட்டுக்கே வந்தாங்க. ஸோ அவங்க சொல்கிறப்பல புறக்கணிக்கிறதா இருந்தால் 8:30க்கு நாங்கள் எல்லாருமே அங்கே போயிருந்தோமே, நாங்கள் ரிப்பன் கட் பண்ணிட்டு போயிருந்துருக்கலாமே, புறக்கணிக்கலே. ரிப்பன் கட் பண்ணது கூட நான் கட் பண்ணுறேன், அதுக்கு முன்னாடி அவங்க வேற ஒரு ரிப்பனில் எடுத்து வேற சிசர் எடுத்து கட் பண்ணுறாங்க. அது நீங்கள் எல்லாருமே வந்து கார்பரேஷன் ஃபாலோ பண்ணுறவங்க தான் பார்த்துருப்பீங்க. குத்துவிளக்கு ஒவ்வொருத்தராக தான் ஏற்றுவாங்க. ஆஸ் எ மேயர் ப்ரோட்டோகால் பற்றி நான் ஏற்றினேன், அப்புறம் ஐஏஎஸ் ஏற்றுவாங்க, அப்புறம் எம்எல்ஏ ஏற்றுவாங்க, அதுக்கப்புறம் கவுன்சிலரோ இல்லை சேர்மன் யார் இருக்காங்களோ அவங்க ஏற்றுவாங்க. அந்த ஃபார்மேட்டில் தான் இன்னைக்கு போகணும். அங்கே ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனில் 2 ரிப்பன் தான், சரி 2 சிசர் வச்சுருந்தாங்க கட் பண்ணுறதுக்கு. நான் கேஷுவலாக கட் பண்ணிவிட்டு உள்ளே போனோடனே அவங்க என்ன பண்ணாங்க, என்ன நினச்சாங்கன்னு தெரியல, கேண்டில் ஏற்றிட்டு அவங்க இருக்கிறவங்க எம்எல்ஏ கிட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க நான் கை நீட்டி வாங்குறதாங்களோ என்ன அவாய்ட் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட கேண்டில் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொடுப்பாங்கன்னு பார்த்தா அவங்க கட்சி சம்மந்தப்பட்ட கவுன்சிலர் அவரை கூப்பிட்டு கேண்டில் ஏற்ற சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இங்கே போகும்பொழுது கடகடன்னு சிசர் எடுத்து அவங்களே எல்லா வேலையும் முடிச்சுட்டு கேண்டில் ஏற்றும் போது மட்டும் சரி இங்கேயாச்சும் நீங்கள் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு செகண்டாக எனக்கு கொடுத்தாங்க.